தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே அதோடைய 1 ஆண்டு வந்து இன்னைக்கு வந்து ஆயிருக்கு. ஐ மீன் 2 நாளுக்கு முன்னாடி ஆயிருக்கு. நெறைய வந்து கடிதமெல்லாம் கூட எழுதியிருக்காரு விஜய் அண்ணன். கொடிகள்லாம் வந்து நீங்க பறக்க விடுங்க அப்டின்லாம் கூட கேட்டிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகம் 1 வருஷம் அப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்துக்கு எதுக்கு இது அப்டின்ட்டு இருக்கு. இன்னும் நெறைய பேர்த்துக்கு வந்து சூப்பர் இந்த மாற்றம் தேவை அப்டின்னு இந்த 2 ஒப்பீனியனுமே இருக்குது. இதான் உண்ம. நம்ம வந்து பிளாங்க்கா வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல தமிழக வெற்றிக் கழகம் சூப்பர் 2026ல வந்து விஜய் அண்ணன் தான் முதலமைச்சர் அப்டின்லாம் பேச முடியாது. ஏன்னா, கள எதார்த்தம் என்னங்கிறது நமக்கு இப்ப தெரியாது. இன்னும் 1 வருஷம் எலக்ஷனுக்கு வந்து பக்கத்துல வர வர தான் என்ன எதார்த்தம்னு தெரியும். ஆனா, இந்த 1 வருஷத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வந்து தமிழக மக்களுக்கும், இந்த அரசியல் சூழ்நிலைக்கும் என்னென்ன மாறுதல்கள் வந்து கொண்டு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ரொம்ப சிக்னிஃபிகன்ட் ஆனது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா, கிட்டத்தட்ட எதிர்க்கட்சியே இல்ல அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல தான் வந்து திமுக வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து அதிமுக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சண்டைகள்லாம் இருக்கிறங்காட்டிக்கு, நான் அதுக்குன்னு வந்து அது மோசமான கட்சி அப்படின்னு சொல்ல வரல. திமுக மாரியுமே அதுவும் பலம் பொருந்திய கட்சி தான். ஆனா, அந்த உள்கட்சி பூசல்கள்லாம் இருக்கிறங்காட்டிக்கு அண்ட் இன்னொன்னு திமுகவுமே பயங்கரமா இருட்டடிப்பு செய்யுது. ஒரு சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற நிகழ்வ கூட வந்து பார்த்தீங்கன்னா, சரி அவங்க தான் ஒளிபரப்பு பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஒளிபரப்பு பண்ணாம அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா அப்படின்னா, "யார் அந்த சார்?" அப்படின்னு கேள்வி கேட்டா, "நான் கேமரா இந்த பக்கம் திருப்புவோம்" அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து திமுக வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, குளோஸ் டூ டிக்டேட்டர்ஷிப் மோட்ல தான் வந்து திமுக போயிட்டு இருக்கு. அது வழக்கமா எல்லா கட்சிகளும் இங்க ஆளுகிற கட்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூல் வந்துட்டாலே வந்து இந்த டிக்டேட்டர்ஷிப்ப வந்து கையில எடுத்துருவாங்க. சரி இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு என்ன பண்ணியிருக்கு? விஜய் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருந்த நெறைய அரசியல்வாதிகள இங்க அரசாங்கத்த வந்து தட்டி எழுப்பியிருக்காரு அப்டின்னு வந்து சொல்லலாம். அது வந்து வேங்கைவேலுடைய விஷயமாகட்டும், அந்த குமுதம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்தக வெளியீட்டு விழா அதில கலந்துகிட்டப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிர்வலைகள வந்து ஏற்படுத்துச்சு. இன்னொன்னு அந்த மீட்டிங்கே வந்து இன்னைக்குமே வந்து அந்த அதிர்வு வந்து அவங்களுக்கு போகவே இல்ல. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, மீறி போனா வந்து ஒரு 2,00,000 பேர் வருவாங்க, 3,00,000 பேர் வருவாங்க அப்டின்னு தான் எதிர்பார்த்தாங்க. இன்னும் நெறைய அந்த திருப்பி திருப்பி அந்த பொய்யும் சொல்லிட்டே இருந்தாங்க. 3,00,000 பேர் தான் வந்தாங்க அப்டின்ட்டு. ஆனா உண்மை இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, 10,00,000க்கு மேலான மக்கள் வந்து அங்க வந்திருக்காங்க அப்டிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இத தெரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் சரி, எல்லா பெரிய கட்சியும் சரி மரண ஷாக்கு. ஏன்னா, இவிங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 500 காசு குடுத்து, கோட்ர குடுத்து, பஸ்ஸ போட்டு என்ன பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 1,50,000 திரட்டுறதே போதும் போதும்ன்னு ஆயி போயிருது. என்ன ஸ்டார் பவர் இருந்தாலும், அந்த அளவுக்கு வந்து இந்த சூழ்நிலையில வந்து மக்கள் கூடுறது அப்படிங்கிறது அந்த சாலையில மிகப்பெரிய சாதனையா வந்து பார்க்கப்படுது. பல பேர் வந்து இன்னைக்குமே புகைச்சல்ல தான் இருக்காய்ங்க. சரி, அது மட்டும் இல்ல. அந்த மாநாடு மட்டும் இல்ல. அந்த மாநாட்டுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கொள்கை தலைவரா அவர் அறிவிச்சது அப்படிங்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியார்லருந்து தமிழர்களுக்காண்டி அ போராடின நெறைய பேரை வந்து எடுத்து, அவங்கள வந்து முன்னாடி வச்சது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலை அம்மாள்லருந்து எல்லாத்தையும் வந்து முன்னாடி வச்சது அப்படிங்கிறது, தமிழ் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயமாக வந்து இருந்தது. ஏன்னா, தமிழ் தலைவர்கள வந்து முன்னிறுத்தலையா அப்படின்னு கேட்டா, முன்னிறுத்தியிருக்கு திராவிட கட்சிகள். ஆனா, இப்ப தான் வந்து அத அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு ஒரு காரணம் நிச்சயமா விஜய் அண்ணனும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு, அது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு வந்து நான் நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே அ சூப்பர் விஷயம். அந்த மீட்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கொள்கை எதிரி யார்? இங்க இருக்கிற லோக்கல் எதிரி யார்? அப்படிங்கிறத டிக்ளரேஷன் பண்ணுது. திமுக தான் லோக்கல் எதிரி அப்படிங்கிறத டிக்ளரேஷன் பண்றதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அத வந்து தைரியமா விஜய் அண்ணன் வந்து பண்ணாரு. அது பெரிய தைரியம். ஏன்னா, அவங்களோட பணபலத்துக்கு விஜய் அண்ணனோட பணபலம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5% கூட மேட்ச் ஆவாது. இதான் உண்ம. அப்போ மக்கள் சக்திய மட்டும் நம்பி வந்து அந்த அவ்வளோ பெரிய ஏன்னா அவரும் ஒரு பொசிஷன்ல இருக்காரு அப்படிங்கிறப்போ, அ பல ஒரு ஒரு மணி ஸ்பின்னரா இருக்கிறார் அப்படிங்கிறப்போ, அத தைரியமா பண்றதுக்கு வந்து உண்மையிலேயே கட்ஸ் வேணும். கட்ஸ் வேணும். அது உண்மையாலுமே கட்ஸான விஷயம் அது. சரி, இன்னைக்கு தாவாக்கா எங்க இருக்குது? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் முடிச்சிருக்குது. இன்னைக்கு வந்து ஆ பிளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நிர்வாகிகள் இன்னைக்கு வந்து பூத் ஏஜென்ட் முதற்கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேள்விப்படுறேன். கிட்டத்தட்ட 8, 9 லட்சமா பூத் ஏஜென்ட்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் லெவல்ல அ எல்லாருமே சொல்றது என்னன்னா, அரசியல் எக்ஸ்பெர்ட்ஸ் எல்லாருமே சொல்றது வந்து கிரவுண்ட் லெவல்ல அட்டகாசமான சப்போர்ட் வந்து அதுவும் வந்து பெண்களுக்கு மத்தியில வந்து தவாகா வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து பெற்றுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து லயாலா நடத்திய கருத்து கணிப்பு. அத வந்து 100% நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் அது ஒரு சீரியஸான கருத்து கணிப்பு தான். அவங்க வந்து சும்மா லொல்லுலாய்க்கு போயிட்டு வந்து எடுத்துட்டு வரதில்ல. அவங்களும் போயிட்டு உட்கார்ந்து அதுக்கான வொர்க்க பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அதுல வந்து கிட்டத்தட்ட 18 டூ 19% வந்து ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து டிவிகேக்கு இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து மிகப்பெரிய பூஸ்ட்டை வந்து அந்த கட்சிக்கு தந்திருக்கும். நீங்க 19% வாங்கணும்னு அவசியம் கிடையாது. 9% 8% வாங்குறதுக்கே நாம் தமிழர் மாதிரியான ஒரு தமிழர் தேசிய கட்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 டூ 16 வருஷம் ஆயிருக்குது. அப்படிங்கிறப்போ, எலக்ஷன்லயே வந்து அவங்க எனிதிங் மோர் தென் 10% வாங்குனாலே, அவங்க தான் கிங் மேக்கர் அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம். ஸோ, இவங்க சொல்ற அந்த 15%க்கு மேலலாம் வந்துச்சு அப்படின்னா, பெரிய விஷயம். அது வந்து பலது வந்து சீட்டுகளா மாறும்.
இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ ஓட்டு வந்து பல திசையில சிதறது அப்படிங்கிறப்போ, இது யார் ஓட்ட எப்படி பிரிப்பாரு அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர்கள் பெருசா பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எலக்ஷன் வரைக்கும் தெரியாதுங்க. அவர் திமுக ஓட்ட பிரிப்பாரா? அதிமுக ஓட்ட பிரிப்பாரா? ஏன்னா, யார் எந்த கட்சியில இருக்கிறா? இப்ப வந்து அந்த யூத் பாப்புலேஷன் இருக்காங்கன்னா, அவங்க குடும்பம் எங்க இருக்குது? எப்படி ஓட்டு மாறும்? அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் என்ன? அதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து எலக்ஷன் பக்கத்துல போம்போது தான் நமக்கு வந்து கிளியரா தெரிய வரும். பட் இந்த எலக்ஷன் மட்டும் என்னன்னா, விஜய் அண்ணன் வந்து பாலிடிக்ஸ்ன்னு ஆயிப்போச்சு. அப்படிங்கிறப்போ, தனியா வந்து எடுத்தோனே 2026ல முதல்வர் ஆகுறது அப்படிங்கிறது, ம் மேபி 2% சாத்தியமா இருக்கும். கரெக்ட்டான கூட்டணிகள அமைச்சு, அது வந்து அவரு தான் முடிவு பண்ணணும். எந்த கூட்டணி, எப்படி அப்படின்னு என்னங்கிறது. அது தெளிவா வந்து ஒண்ணு சொல்லிட்டாரு என்னன்னா, பிஜேபி வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. மத்த ரீஜனல் கட்சி கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏன் கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாலே, மக்களுக்கு அது புரியும். ஓகே. இதுக்காண்டி தான் வைக்கிறாங்க. இது வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. இதைய மட்டும் கரெக்ட்டா பொசிஷன் பண்ணி கொண்டு போய்ட்டாரு அப்படின்னா, மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா வருகிற 2026 எலக்ஷன்ல வந்து உறுதியா நம்மளால பார்க்க முடியும். ஆனா, அவ்வளவு சீக்கிரம் திமுக இது உற்றுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் விடாது. அப்படியெல்லாம் சேர விடவே மாட்டாங்க. அதுக்கான பின்னாடி பல வேலைகளை வந்து எல்லாத்து மூலமாவும் பண்ணுவாங்க. ஏன்னா, அதான் அரசியல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அரசியல்னாலே மோசம் தான். அங்க வந்து இந்த சாணக்கியத்தனங்கள், நரித்தனங்கள்லாம் பண்ணா தான் நீங்க அரசியல வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறப்போ, இன்னொன்னு வெறும் திமுகவ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ! மிக மோசமான கட்சி அப்டின்லாம் நீ ஸ்டீரியோடைப் பண்ணிற முடியாது. ஏன்னா, அவங்க பங்குக்கு அவங்களும் நெறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்கன்னு மறக்க வேண்டாம். அது வந்து பெண்களுக்கான இலவச பேருந்தாகட்டும், பெண்களுக்கான ரூ. 1000 மாதம் மாதம் வழங்குறதாகட்டும், இன்னும் நெறைய சிறு திட்டங்கள் வந்து காலேஜ் பசங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாகட்டும், இந்த மாரி நெறைய ஒரு 10, 15 திட்டங்கள வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பயனாளர்கள வந்து கரெக்ட்டா போய் அடையறதும் உண்மை. அதே சமயம் இந்த பக்கம் பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. காவல்துறையோட நடவடிக்கை ஆகட்டும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகட்டும், மது பழக்கம், போதை பழக்கம் வந்து பெருசா பெருகுறதாகட்டும், அதே மாரி எந்த விஷயமாகட்டும் பார்த்தீங்கன்னா, எப்ப மூடி மறைக்கிறதுக்கே ஒரு பார்க்கிறதாகட்டும், அதே மாரி எந்த விஷயத்த நடத்தினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா வெளிச்சத்துக்காண்டியே நடத்துற ஒரு ஃபீலிங் தான் இருக்குதோ தவிர, ஆக்சுவல் பர்ப்பஸ்க்காண்டி நடத்துற மாரியே தெரியல. அவங்க வந்து மீடியால ஸ்கோர் பண்ணணும்னு தான் நெனைக்கிறாங்களே தவிர, கிரவுண்ட் லெவல்ல மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறதோ இல்லையோ, அ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து நெறைய பேர்த்துக்கு வந்து எழுது. ஸோ இது இது வந்து நான் சொல்றது. இது போக வந்து ஒரு 100 விஷயம் இருக்குது திமுகவுக்கு எதிரா. ஏன்னா, இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அரசியல் புதுசுல பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா, இது திமுக வந்து சரி செய்து கொள்ளாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது. இன்னும் வந்து அவங்களுக்கு டைம் இருக்கு. ஒரு 6 மாசம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் ஓகே அப்படின்னு நெனைச்சிட்டாங்கன்னா, திருப்பி அவங்களுக்கே ஓட்டு போட்டு வர வச்சாலும் வர வச்சுருவாங்க. ஆ ஆனா, எனக்கு தெரிஞ்சு விஜயனுக்கான எதிரி அப்படிங்கிறது திமுகவோட உள்ள கட்சியில இருக்கிறவன் தான் மிகப்பெரிய எதிரியா இருப்பான் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா, இன்னைக்கே வந்து பாருங்க, மாவட்ட செயலாளர் அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அப்ப மாவட்ட செயலாளர் அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது வந்து நீ திராவிட கட்சிகள்ல வந்து மாவட்ட செயலாளரா நீ வாங்கல. நீ யார் எந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர் ஆயிருக்க அப்படின்னா, நீ வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்சிக்கு வந்து மாவட்ட செயலாளர் ஆயிருக்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு மாவட்ட செயலாளரா நீ வந்து உங்க தொகுதிக்கு போயிட்டு அங்க போய் மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு யூடியூப் வீடியோல போலாம். இல்ல வீதி வீதியா போயிட்டு வந்து ஒரு மக்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எவ்வளவோ அமைதியான வழிகள்ல வந்து நீ இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலாம். அத விட்டுட்டு ரோட்ட மறிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கிரேன தூக்கி கிரேன்லேருந்து பூவ போட்டு ஒருத்தன் வந்து பாலத்து மேல நின்னுட்டுருக்கான். இது அப்ப என்னன்னா, மக்கள் நினைக்கிறது என்னன்னா, அப்ப நீ மத்த கட்சிக்கும் உங்களுக்கு என்ன பெரிய மாற்று? இதெல்லாம் ஒண்ணே தானே! அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழலும் நிலவுது. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ விஜய் அண்ணன் நோட்டீஸ் பண்ணி இதெல்லாம் வந்து பேஸ் லெவல்லயே முளைக்கிற லெவல்லயே வந்து கட் பண்ணால் ஒழிய, இந்த கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிய வந்து நான் வந்து மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னு நீங்க பொசிஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா, இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் வந்து உத்து பார்ப்பாங்க. இந்த சுய ஒழுக்கம் வந்து கட்சிக்கு இருக்கா இல்லையான்னு தான் உத்து பார்ப்பாங்க அப்படிங்கிறப்போ, அத வந்து கண்டிப்பா உறுதி செய்ய வேண்டிய தருணம் இது. அதே மாரி வந்து இன்னைக்கே வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பதவிகள் கொடுக்கப்படுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ திடீர்னு ஒருத்தங்களுக்கு பதவி குடுக்குறாங்கன்னா, அது அவங்க கட்சி பிரச்சனை. ஆனாலுமே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, யார் உங்களுக்காண்டி ஆரம்பத்திலருந்து உழைச்சாங்களோ, அவங்களுக்கு குடுக்குறது தான் நியாயம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதாவது நீங்க கட்சியே ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப கூட வந்து உங்களுக்கு ஒரு ஃபேனா கூடவே இருந்து அண்ணனுக்கு நான் போஸ்டர் ஒட்டுறேன், இது பண்றேன், அத பண்றேன்னு உங்களுக்கு அன்புக்கு பண்றாங்களோ, யார் உங்களோட ரொம்ப வருடம் அவரோட இருந்தாங்களோ, அவங்களுக்கு வந்து நல்ல பதவிகளை தர்றது தான் நியாயம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா எந்த நம்பிக்கையும் இல்லாம ஐ மீன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ, அதனால இந்த பதவிகள் குடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப ஆ கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏன்னா, வெளியில சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பதவியிலே வந்து பாலிடிக்ஸ்ங்க அப்டின்னும் ஒரு பேச்சு எழுந்துட்டு தான் இருக்குது.
டிவிகே பத்தி ஒண்ணு எழுந்துட்டு தான் இருக்குது. இது பூதாகாரம் ஆகறதுக்கு முன்னாடி அவரே வந்து தலையிட்டு அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வேண்டிக் கொள்கிறேன். அண்ட் இன்னுமே களத்துக்கு நெறைய போணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரந்தூர் அவர் களத்துக்கு போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல கேள்விகளை, பல பயத்த வந்து உண்டாக்கிடுச்சு ஆட்சியாளர்களுக்கு. அப்படிங்கிறப்போ இன்னுமே நடைப்பயணம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுறவே கூடாது. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கிராமம் கிராமமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் நடைப்பயணம் போனாலே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ரீச்சும், மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆ ஆனா இதெல்லாம் தாண்டி அவர் ஓட்டுக்கு பெருசா காசு குடுக்காம ஜெயிச்சிட்டார் அப்டின்னாலே, உண்மையான சரித்திரம் தான் அது. ஏன்னா கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டாக இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கரப்ஷன்ல ஊறி போயி, நம்ம என்னதான் சொல்லலாம் அந்த ஓட்டுக்குன்னு, ஓட்டுக்கு காசு குடுத்து தான் ஓட்டு வாங்க வேண்டிய அந்த நிலைமை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்குது. இதை மாத்திட்டார்னால அது பெரிய புரட்சியா இருக்கும். இது வரும் வருடங்கள் நமக்கு தெரியும். அது என்ன பண்ண போறார் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்டரி தான். இன்னி வந்து பார்த்தீங்கன்னா, சித்தாந்தங்கள் இதெல்லாம் வந்து எப்படி கொண்டு போறாங்க. சித்தாந்தத்த தாண்டி சித்தாந்தம்லாம் கூட இன்னைக்கு மக்கள் பார்க்கலைங்க. களத்துல அவங்களுடைய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க? என்ன மாற்றத்த எங்களுக்கு கொண்டு வந்து தராங்க? எங்களுக்கு வந்து ஒரு குப்பை பிரச்சனை இருக்குது, ஒரு சாக்கடை பிரச்சனை இருக்குது, ஒரு மழைநீர் பிரச்சனை இருக்குது, ஒரு சாலை வந்து பிரச்சனையா இருக்குது, ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு பிரச்சனையா இருக்குது, இல்ல மின்சாரமே பிரச்சனையா இருக்குது. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்து வந்து ஒருத்தன் வந்து கட்சிக்காரன் வந்து ஒரு அபகரிக்கிறான். இதுக்கெல்லாம் போயி அவங்கவங்க மாவட்ட செயலாளர்கள், இல்ல கட்சி நிர்வாகிகள் போய் எப்படி நின்னு மக்களை காப்பாத்துகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மக்களுக்கான அவங்களுடைய அ பாசத்தையும், நன்மதிப்பையும் வந்து கட்சிக்காரங்க வந்து பெற முடியும். அதனால எந்த அளவுக்கு அவங்க களத்துல இறங்கி வேலை செய்றாங்க அப்படிங்கிறது இன்னும் வருங்காலங்கள்ல வந்து தெரியும். அது நல்லபடியா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நான் நம்புறேன். பார்ப்போம். அடுத்த வருடம் 2 வருடம் ஆஃப் டிவிக்கே கண்டிப்பா அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பக்கத்துல எலக்ஷன் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப பேசுவோம். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.